வணக்கம் நண்பர்களே. மதுரையில் ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னால் இரு விசுவாசிகள், அண்ணன் இரு விசுவாசிகள் தங்களுக்குள் ஏற்பட்ட விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போட்டியில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டார்கள். அதில் உண்மையான குற்றவாளி யார் என்பது இன்னமும் நீதிமன்ற விசாரணை இருப்பதாக நாம் சொல்வதற்கில்லை. ஆனால் பட்டு சுரேஷ் அண்ட் அட்டாக் பாண்டி இருவருக்கும் நடந்த மோதல் ஊரறிந்த விஷயம். இப்போது இந்த வழக்கை மெதுவாக தட்டி பார்க்கிறது மற்ற எதிர்க்கட்சிகள். இந்த வழக்கில் ஏதேனும் மேல்முறையீடு வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து மேல்முறையீடு எடுத்து செல்லலாமா? அது எந்த வகையில் தேர்தல் களத்திற்கு பயன்படும் என்றெல்லாம் ஒரு தனி பாதை எடுப்பதாக தகவல்கள், அரசியல் வட்டார தகவல்கள். இதுக்கு இடையில் விகடன்.com அந்த இணையதளத்தில் ஒரு பொதுவெளியில் இருக்கிற ஒரு தகவல் தான். அவர் நேரடியாக வீடியோவில் பேசுகிறார். யார்? அட்டாக் பாண்டி. அப்போது பட்டு சுரேஷ் பற்றி அவர் எப்படி வந்தார், இன்னெல்லாம் அவர் எப்படியெல்லாம் ஸ்டாலினுக்கும் அழகிரிக்குமான ஒரு பிளவை ஏற்படுத்தினார், பிளவுபடுத்தி அரசியல் செய்தார், எப்படியெல்லாம் மற்றவர்களை அவர் புறந்தள்ளி விட்டு முன்னேற பார்த்தார் என்று விளக்கம் என்றால் ஒரு 4-5 நிமிடங்கள் விரிவாக கூறுகிறார். சிபிஐ அவரை என்ன செய்தது, யாரை அட்டாக் பண்ணி சிபிஐ என்ன சித்திரவதை செய்து அதை அவர்களுக்கு சித்திரை செய்ததாக அவர் கூறுகிறார் என்பதெல்லாம் விரிவாக கூறியிருக்கிறார். அந்த வீடியோ தனியாக சேனலில் வெளியிட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் கீழே இருக்குது, அதில் போய் பாருங்கள். ஒருவேளை அரசியல் களத்தில் எதிரொலிக்குமா பார்க்கலாம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.